எல்லாம் வல்ல அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் எல்லா இறைத்தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை அல்லாஹுடைய அந்த வேதத்தை பற்றி பிடித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடித்து பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த உலகம், இப்போ இருக்கக்கூடிய காலங்கள், ஷைத்தான் நம்மளை ரொம்ப ஒரு அப்புறப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எல்லா விஷயங்கள்லையுமே உதாரணத்துக்கு நம்மளுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்குலாம் சைத்தான் என்ன பண்ணுவான், அப்புறப்படுத்தக்கூடிய நிலை. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைத்ததற்கு பின்னாடி ரொம்ப நம்மளுக்கு போட்டிருக்கக்கூடிய கட்டளை மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமாக அளவிலா பல கட்டளைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த கட்டளையே சொல்லலை. ஒரே ஒரு கட்டளை, அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஷைத்தானை அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. ஷைத்தான் அவங்களுக்கு சிரம்பணிய மறுக்கிறான். தெரியுது நமக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியத்தான் செய்யுது. ஆனால் அல்லாஹ் சொன்ன அந்த ஒரு கட்டளையை ஷைத்தான் என்ன பண்ண விடலை, நிறைவேற்ற விடலை. உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அவங்கள அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டாந்து தள்ளினான். ஒரே ஒரு கட்டளை. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 38வது வசனத்தில் சொல்லும்போது, நீங்கள் அனைவரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லும்போது, ஏன்னா அவங்களுக்குள்ளே தானே எல்லாருமே இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும். யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான். அப்போ இந்த உலகத்தில் நம்ம இப்போ வாழக்கூடிய இந்த காலத்தில் இந்த வசனங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம குர்ஆனோடு நெருக்கம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நபிகளாருடைய அந்த வாழ்க்கை வழிகாட்டுதலோடு நெருக்கம் இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால், நம்மளை ஷைத்தான் ஈஸியாக வழிகெடுத்து கொண்டு போயிடுவான். யார் யாரெல்லாம் அதை விட்டு தூரமாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூரமாக இருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய நினைவோடு இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமையே ஒரு கட்டளையில் வெளியில் ஏற்றின ஆள் இன்றைக்கி ஏராளமான கட்டளைகளில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பல்வேறு சுகங்களை, பல்வேறு ஆசைகளை, பல்வேறு விருப்பங்களை, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வாழக்கூடிய அந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை மோகங்களை, இது எல்லாத்தையுமே பார்த்து 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 நம்மளை என்ன பண்ணுவான்னு சொன்னால் ஷைத்தான், நீ அந்த மாதிரி வாழ், நீ இந்த மாதிரியெல்லாம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடுவதற்கு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை அதாவது மார்க்கம் ஒரு விஷயத்தை தடை செஞ்சுருக்கும். ஒரு அற்பமான அந்த பொருளாதாரத்திற்காக, அற்பமான உலக சுகத்திற்காக அந்த மார்க்கம் சொன்ன அந்த தடைகளை அதை தள்ளி வச்சுட்டு இதை செய்யக்கூடிய சூழலை நம்ம பார்ப்போம். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் அதே 2வது அத்தியாயத்தில் 3வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் சொல்லும்போது இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒட்டுமொத்த உலகம், இன்னைக்கு நீங்கள் இந்த ரூமை விட்டு, இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் வாசலை நோக்கி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்த உலக மக்கள், இங்கே போகக்கூடிய பயணிக்கக்கூடிய எல்லா மக்களையும் பாருங்கள், எல்லாருமே அவங்க நோக்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பெண்கள், ஆண் மக்கள், திரட்டப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள் ஆகியவை மனம் கவரக்கூடியதாக நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். இந்த உலகத்தில் இந்த வெளியில் போனால் நம்ம இங்கே பேசக்கூடியது அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய சிந்தனையை பற்றி, மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி, அல்லாஹ்வுடைய பயத்தை நம்மளுடைய உள்ளத்தில் அதிகரிக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல சபையில் உட்காந்துருக்கோம். ஆனால் நீங்கள் இதை விட்டு வெளியில் போய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அவ்வளவு அத்தாட்சிகள் இருக்குது. ஆனால் அந்த அத்தாட்சிகளெல்லாம் அவனுடைய கண்ணுக்கு தெரியலை. அவனுக்கு எது கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த கவர்ச்சியை நோக்கி அவன் ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அந்த கவர்ச்சி அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டும்
படைத்தவன் அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் அவனை என்ன பண்ணிடுது, வழி தவற செய்யுது. ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஈசா நபி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நபிகளாருக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 600 ஆண்டுகள் தான். அந்த 600 ஆண்டுகளில் எப்படியெல்லாம் சைத்தான் வந்து வழிகெடுத்து வச்சுருந்தான். ரசூல்லா வந்து ஹிரா குகைக்கு போய் ஒதுங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு, வெறுக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலக வாழ்க்கை விஷயத்தில் அவங்க நடந்துக்கக்கூடிய அந்த நடைமுறைகளில் அதை வெறுக்கக்கூடிய அளவுக்கு சைத்தான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அழகாக்கி வச்சுருந்தான். அப்போ 600 ஆண்டுகளுக்கே இந்த மாதிரி நிலை அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 1400 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ இதில் நம்மளை எந்த மாதிரியான ஒரு சூழலுக்கெல்லாம் சைத்தான் தள்ளுவான். அப்போ நம்ம இதில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான்ல, இதெல்லாம் உங்களுக்கு கவர்ச்சி ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அதாவது இந்த உலகத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு தொழிலோ அல்லது ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம், அல்லது ஏதாவது ஒரு ஜாபில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு குறைவான ஒரு சம்பளம் இருக்கும். ஒரு 20,000, 30,000, 40,000, 50,000. ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த வருமானத்துக்கு தக்கன என்ன யோசிப்பாங்கன்னு சொன்னால், இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கொஞ்சம் சிறந்ததாக இருக்குமே. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து வழிகாட்டுறான்னு வச்சுங்களேன், அப்பா நீ 50,000 வாங்குற, வா இங்கே வந்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணலாம், ஒரு 1,00,000 சம்பளம் தர வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான், சரி ஓகே நம்மளுக்கு அடுத்த மாதமே நம்மளுக்கு ஒரு 1,00,000 சம்பளம் கிடைக்கிறா, சரி இதை விட்டு நம்ம அதில் போவோம். அப்போ சிறந்ததை தேர்வு செய்வான். மனுஷன் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலக விஷயத்தில் தெளிவாக இருக்கிறான். அவனுக்கு இதில் கூடுதலாக கிடச்சுன்னா அதை உடனே அவன் சரி செய்கிறதுக்கு, அவனை மாற்றிக்கிறதுக்கு அதை முயற்சி செய்கிறான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இதை விட சிறந்ததை அறிவிக்கட்டுமான்னு சொல்லி, இறைவனை அஞ்சுவோருக்கு தம் இறைவனிடம் சொர்க்க சோலைகள் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ இந்த சொர்க்கத்தை நோக்கி, இந்த சொர்க்கம் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு, எதற்காக படைக்கப்பட்டிருக்கு, இது இந்த சொர்க்கத்துக்குள்ளே போகிறவங்கெல்லாம் யார், எதுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசாக கொடுக்குறான், அப்போ இதை நம்ம எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்னலாம் இருக்குங்கிறத தேடுறோமா பார்த்தா கிடையாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய ஒவ்வொரு மனநிலையும் எப்படி இருக்குன்னு சொன்னால், நமக்கு இன்னைக்கு உள்ள வேலை என்ன, இந்த வேலையை நம்ம எப்படி முடிக்கிறது. 5 வேளை தொழுகைங்கிறது அந்த நேரங்களில் வந்துட்டு போகிறது தான். மற்ற நேரங்களில் நம்மள்கிட்ட முழுக்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதிகமாக இந்த உலகத்தை சார்ந்த அல்லாஹ் எதையெல்லாம் கவர்ச்சின்னு சொல்லியிருக்கானோ அதை நோக்கி ஓடக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். அது வந்து ஓடுறது தப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா. அதாவது உங்களுடைய மக்கள் செல்வமும், அதாவது உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய செல்வமும் உங்களுக்கு சோதனைங்கிறான். இந்த சோதனை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ இந்த உலகத்தில் நாம் அந்த கவர்ச்சியை நோக்கி ஒரு புறம் ஓடக்கூடிய சூழலாக இருந்தாலும் நாம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான சூழலில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறணும், அதுக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், சூரா அல் பக்ராவில் 2வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லும்போது, தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் இது வந்து வேதம், இறைவனிடத்திலிருந்து வந்த வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இறை எச்சம் உடையோருக்கு இது வழிகாட்டி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் கவர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ அந்த கவர்ச்சியை நோக்கி ஓடக்கூடிய சூழலில் இந்த குர்ஆனை நம்ம தூரமாக்கிட்டு, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதலை தூரமாக்கிட்டு நம்ம இந்த உலக வாழ்க்கைக்காக ரொம்ப முக்கியம் கொடுத்து ஓடணும் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தை விட்டு நம்ம தூரமாயிரும். அதனால் அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உண்டான அந்த வழிமுறை என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த குர்ஆன் இறைவனை அஞ்சுவோருக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறணும். அதே மாதிரி இந்த மூசா நபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சகோதரர்கள் பேசினாங்க. அதில் ரொம்ப மிகப்பெரிய படிப்பினைலாம் இருக்குது. அந்த சமுதாய மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களோ அந்த சூழலில் தான் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சமுதாய மக்கள் வாழக்கூடிய சூழலில் இருக்குது. ஏன்னா அந்த மக்கள்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நேருக்கு நேர் பார்த்தாங்க. எல்லா உதவிகளும் கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் அவங்க பின்னாடி என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய நிலைக்கு மாறினாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும்போது அவங்கள செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளாக செய்கிறாங்க, எல்லாத்தையுமே மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிச்சதுக்கப்புறமா அவன் மறுபடியும் என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த தவறை செய்கிறான்.
அடுத்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா இவன் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க அந்த அந்த மக்களே என்ன பண்ணுறான்னா அல்லாஹ் மரணிக்க செஞ்சிடறான். மரணிக்க செஞ்சுட்டு மீண்டும் அவங்கள உயிர்ப்பிச்சு என்ன பண்ணுறான், இப்போயாவது நம்புறியான்னு கேட்குறான். அப்போ இந்த அளவுக்கு அவங்களுக்கு அத்தாட்சிகளை வழங்கி அந்த மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளுக்கு மீறி நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய மக்களிடத்துல இந்த குரான் இது அல்லாஹ்வுடைய வேதம், இதில் வழிகாட்டி இருக்குது, இதில் இறைவனை அஞ்சுவோருக்கு வழிகாட்டி இருக்குன்னு சொல்லியும் கூட இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ் எதையெல்லாம் கவர்ச்சின்னு சொல்லியிருக்கானோ அதை நோக்கி ஓடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்வில் நம்ம என்னதான் இந்த உலக வாழ்க்கைக்காக அந்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய சூழலாக இருந்தாலும் அந்த பொருளாதாரம் நம்முடைய செல்வம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது, திசை திருப்பிடக்கூடாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம முழுக்க அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்தவர்களாக நபிகளாருடைய வழிகாட்டுதல்களை முழுமையாக பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அதை என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வசனம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம், அதோடைய தஃசீரை பார்த்தோம், அதோடைய வேர்ச்சொல்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அதை விட்டு நம்ம விலகி போக மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த குரான் பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்களுக்கு அதோடைய அற்புதம் விளங்கலை. அதோடைய ஏன்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா மட்டும்தான் நம்புகிறான். ஒரு பொருளாதாரத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா நம்புகிறான், ஏதாவது ஒரு உதவியை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா நம்புகிறான். அப்போ ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் அந்த வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடு கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா மட்டும்தான் நம்புகிறான். அந்த மறைவான விஷயத்தில் உள்ள நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் வாயில் இருக்குது, நான் மலக்குமார்களை நம்புகிறேன், நான் சொர்க்கத்தை நம்புகிறேன், நரகத்தை நம்புகிறேன், அல்லாஹ் நம்புகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே அப்படின்னா வாய் வார்த்தையாக தான் இருக்கே தவிர செயலில் அதை செயல்படுத்துறதா இருந்தால் அது உள்ள ரீதியாக நம்பினா மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், அந்த நெருக்கத்தை நம்ம பெற முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை அதிகமாக தினசரி படித்து அதில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத சிந்திச்சு அதன் மூலியமாக, ஏன்னா அல்லாஹ் குரானில் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும், அந்த வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்குங்கிறான். அப்போ நமக்கு குரானில் பள்ளிவாசலில் தொழுகையில் குரான் ஓதப்படுது, சிலர் குரான் எடுத்து படிக்கிறோம், ஆனால் ஈமான் அதிகரிக்கும். அப்போ நம்மளுக்கு ஈமான் அதிகரிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம இடத்துல ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. அப்போ அந்த ஈமான், ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையாகும்ல, அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்மளுக்கு ஓதுனா நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கணும். ஆனால் இன்றைக்கி போக போக கால சூழல் எப்படி ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய ஈமான் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய இறை எச்சம் இறை பயம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. காரணம் நம்ம கண்களை குரானை நோக்கி திருப்பாமல் இந்த உலக கவர்ச்சிகளை நோக்கி திருப்புறதுனால நம்மளுடைய ஈமான் குறையுது. நம்ம குரானை நோக்கி நம்மளுடைய கண்களை நம்மளுடைய உள்ளத்தை நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஈமான் அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதி கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்ம அல்லாஹ்வை முழுமையாக நம்பணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களை ஒவ்வொன்றா எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் குரானை விட்டு நபிகளாருடைய வழிகாட்டுதலை விட்டு அல்லாஹ்வுடைய அந்த நினைவை விட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தூரமாக போயிடக்கூடாது. கொஞ்சம் விலகி போயிட்டா கூட சைத்தான் உள்ளே வந்துடுவான் ஆசைகளை காட்டுறதுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களெல்லாம் சொர்க்கத்திலேருந்து வெளியேற்றினாவோ நம்மளை இந்த குரானை விட்டு நபிகளாருடைய வழிகாட்டுதலை விட்டு மார்க்கத்துடைய சிந்தனையை விட்டு மறுமையை விட்டு நம்மளை தூரமாக கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதனால் நம்ம அதிகமாக குரானை பற்றி படிக்கக்கூடிய மக்களாக அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை சிந்தித்து நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம ஆகணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்து அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.